போறாரு, மத்திய அரசோட பேசுறாரு. பேசி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் யாருக்குமே ஒதுக்காத இந்தியால எந்த முதலமைச்சருக்கு ஒதுக்கிற ஆர்டிகல், அதாவது இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 162வது பிரிவை பயன்படுத்தி ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. இந்த வரலாற்றுல ஏன் சொல்ல வரனா, இத்தனை முதலமைச்சர் ஆண்ட காலத்துல யாருமே பெருசா தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரல. ஒரு 7-8 காலேஜ் இருந்துச்சு. ஒரே 4 வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் மத்திய அரசோட இணக்கமா போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு 11 மெடிக்கல் காலேஜ் இயங்கிட்டு இருக்கு. அதனால இருங்க, அதுக்கு தாங்க அந்த அதாவதுங்க நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளி ஏழை மாணவர்கள் ஒரு 100 பேரோட போகல. ஆனா இன்னைக்கு 500 பேருக்கு மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், குப்பை சுப்பை காய்கறி எல்லாருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீட்ல டாக்டரா போயிட்டு இருக்கு. அதனால நீங்க எடப்பாடியார அவ்வளவு ஈஸியா பேசுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க முதலமைச்சர் நீங்க, மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டு